6 பேர். ஹாய். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய். ஸோ இந்த எபிசோட்ல நீங்க பார்க்க போறது குருவாயூர்ல இருக்கிற எலிஃபென்ட் கேம்ப் தான். ஆனக்கோட்டான்னு சொல்லுவாங்க. இது குருவாயூர் கோயில்ல தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஆனக்கோட்டா பார்க்க வந்தோம். குருவாயூர் கோயில் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எலிஃபென்ட் கேம்ப் குருவாயூர் கோயில்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. நாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் அந்த பிளேஸ்க்கு போனோம். இந்த ஆனக்கோட்டாக்கு என்ட்ரன்ஸ் பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும் கட்டணமா வசூல் பண்றாங்க. அதே போல காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த யானைக்கோட்டை ஓப்பன்ல இருக்கும். பேட்டரி வெஹிக்கிள்ல சுத்தி பார்க்கணும்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் கட்டணமா வசூல் பண்றாங்க. 6 பேர். ஸோ கைஸ், நாங்கள் வந்து எலிஃபென்ட் கேம்பை பேட்டரி காரில் சுற்றி பார்க்க போகிறோம். சாயந்தரம் திருச்சூர்ல எங்களுக்கு ட்ரெயின் இருந்ததுனால சீக்கிரம் அதை சுத்தி பார்த்துட்டு ட்ரெயின் பிடிக்கணுங்கிறதுனாலையும் நாங்க இந்த பேட்டரி காரை சூஸ் பண்ணோம். இந்த எலிஃபென்ட் கேம்ப் கிட்டத்தட்ட 11 ஏக்கர் பரப்பளவு கொண்டதான் அமைஞ்சிருக்கு. இந்த குருவாயூர் யானைகள் முகாம்ல கிட்டத்தட்ட 58 யானைகள் இருக்கிறதா சொல்றாங்க. இங்க ஆம்புலன்ஸுமே நின்றுட்டு இருந்தது. யானைகளை பாதுகாக்கிற பாகன்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியான சூழ்நிலையில இந்த எலிஃபென்ட் கேம்ப் அமைஞ்சிருந்தது. 1922 நிலம்பூர் வலியராஜாவால் வழங்கப்பட்ட முதல் யானை தான் கேசவன். காலப்போக்குல இது யானைகள் சரணாலயமா உருவாயிடுச்சு. பாருங்க, நீங்க பாருங்க. திருவிழா அதுக்கப்புறம் கோயில் வழிபாட்டுல இந்த யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாள் திருவிழா நடக்கும்னு சொல்றாங்க. அந்த திருவிழாக்கு முன்னதா இங்க இருக்கிற யானைகளுக்கு 1 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ரன்னிங் ரேஸ் வைப்பாங்களாம். அந்த ரேஸ்ல எந்த யானை ஜெயிக்குதோ அந்த யானையை தான் இந்த திருவிழால சாமியோட உருவம் பொருந்திய போட்டோவோ சிலையோ சுமந்து போறதுக்கு அனுமதி கிடைக்கும்னு சொல்றாங்க. நாங்க போகும்போது அங்க இருக்கிற யானைகளை குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்க. கத்தக்கூடாதான். இங்க பாரு சேஷு.
ஹாய் டான்ஸ் ஆடுதுடா. ஹாய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறாங்க பாரு. ஈவினிங் டைம் வரை தேய்ச்சி குளிக்க வைக்கிறாங்க. பாத்திங் டைம். அதுக்கெல்லாம் வலிக்காது. யானைகள் இருக்கிற பிளேஸ்ல இருந்து அதுக்கு 10 அடி முன்னாடி கயிறு கட்டியிருக்காங்க. பார்வையாளர்கள் யாரும் அது உள்ள எல்லாம் போய் பார்க்க கூடாது, தூரத்துல இருந்தே பார்த்து ரசிக்கணும். அது இப்ப பொட்டுல வச்சுக்க போறேன். ஆமாப்பா எல்லாம் வளர்ந்துச்சு. வயசு கம்மியான உச்சா போலடா, குளிக்க வைக்கிறாங்கடா. குளிக்குதுடா. இங்க இருக்கிற யானைகளுக்கு உணவு அளிக்கிறது ஒரு சிறப்பு சடங்காவே செய்யறாங்க. இது பக்தர்களால ரொம்ப விரும்பப்படுதுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற யானைகளுக்கு பயிற்சிகள் பெற இடமாவும் இந்த பிளேஸ் விளங்குது. அதே போல திருவிழாக்கள், வழிபாட்டு நிகழ்வுகளுக்கு கூட இந்த யானைகள் கொண்டு செல்லப்படுறது வழக்கமா இருக்கு. விலங்குகள் ஆர்வலர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகள், பெரியவங்கள்னு எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். தமிழ்நாடு எடுக்கிறப்பா எடுக்கிறப்பா. ஹாய் சொல்லவா? ஹாய். குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற யானையும், குருவாயூர் பத்மநாபன், செந்தாமர சேஷன் போன்ற யானைகளும் இங்க ஃபேமஸ்னு சொல்றாங்க. அந்த கோயிலோட தான் அது. அது இந்த கோயில்ல இருந்து அது ஏதோ ஹிஸ்டரி இருக்குல்லன்னா அந்த கோயில்ல இருந்து 6 யானையும் 5 யானையும் ரேஸ் விடுவாங்க. இங்கதானா யானை முன்னாடி இன்னும் போட்டோ எடுக்கலப்பா. பேர் எடுக்கிறாங்க. எடுத்துட்டாங்க. இன்னும் லெஃப்ட் எல்லாம் போகணுமா இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு பாப்பா. இங்க இருக்கிற யானைகள் ரொம்பவே நல்லா பராமரிக்கப்படுறதாவும் மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுறதாவும் சொல்றாங்க. செம்மையா இருக்கு. இங்க பாருங்க எலிஃபண்ட். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.